அந்த உணவு பொருட்களை எடுத்துட்டு போறாங்கல்ல இளைஞர்கள், ராக்கெட் மாதிரி போறாங்க. நீ லாரி ஆயிரு, பஸ் ஆயிரு, டூ வீலர் ஆயிரு, கார் ஆயிரு, யார் வேணாலும் ஆயிரு, சிக்னல் இருக்கட்டும், இல்லாம போட்டோம். ஏன்னா அந்த 20 மினிட்ஸ் அவங்க போய் கொடுத்தாதான் அவங்களுக்கு ஒரு 30 ரூபாய் கிடைக்கும். அந்த இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன், இவ்வளவு வேகமாக வண்டி ஓட்டி கொண்டு அந்த 30 ரூபாய்க்காக போகிறாயே, ஒரு 15 வருடத்திற்கு முன்னால் இவ்வளவு வேகத்தோடு புத்தகங்களை படித்திருந்தால், இந்த வெறியை படிப்பில் காட்டி இருந்தால், நான் வெறியா இருந்தேனே, என்னை போல் நீ ஏன் இல்லை? நின்று நிதானமாக வாசிப்பது என்பது அவ்வளவு பேருக்கு சுலபமாக வருவதில்லை. 2 விஷயத்தை சொல்றேன். ஒன்று ஸ்போர்ட்ஸ், ஒன்று படிக்கிறது. 2 வேலை செய்யும் போது 3ஆவது வேலை செய்ய முடியாது. ஓட்டப்பந்தயத்தில் ஓடனா ஓடுறத தவிர்த்து வேற எதுவும் செய்ய முடியாது. அப்போதான் முன்னால வர முடியும். படிக்கின்ற பொழுது வேறு எதையும் செய்ய முடியாது. படித்தால் கவனம் சிதறும். 100% உன்னை நீ மூழ்கடித்துக் கொள்வது ஒன்று விளையாட்டில், மற்றொன்று புத்தக வாசிப்பு.